நெப்போலியன். அத்தியாயம் 5. ஆல்ப்ஸ் மலையைக் கடந்தவன், கிராசிங் தி ஆல்ப்ஸ். இத்தாலியில் இழந்த இடங்களை மீட்க நெப்போலியன் மீண்டும் கிளம்பினான். ஆனால் இம்முறை அவன் தேர்ந்தெடுத்த வழி யாரும் எதிர்பாராதது ஆல்ப்ஸ் மலை. பனி படர்ந்த அந்த மலை சிகரங்கள் வழியாக ஒரு பெரும்படையை கொண்டு செல்வது சாத்தியமே இல்லதது என்று அனைவரும் எச்சரித்தார்கள். பிறகு யாரும் இதைச் செய்ததில்லை. தளபதிகள் அவரிடம் வந்து, ஆல்ப்ஸ் மலையைக் கடப்பது சாத்தியமில்லை என்றார்கள். நெப்போலியன் சிரித்துக் கொண்டே சொன்னான், சாத்தியமில்லை என்ற வார்த்தை என் அகராதியில் இல்லை. இம்பாசிபிள் இஸ் நாட் இன் மை டிக்ஷனரி. பீரங்கிகளை மரக்கட்டைகளில் வைத்து வீரர்கள் கயிறு கட்டி இழுத்தார்கள். குதிரைகள் வழுக்கி விழுந்தன. ஆனால் நெப்போலியன் முன் சென்றான். அவன் பின்னால் பிரான்ஸ் இராணுவம் மலையேறியது. திடீரென பனிமலையிலிருந்து குதித்த பிரெஞ்சு படையைக் கண்டு எதிரிகள் அதிர்ந்தார்கள். மரெங்கோ மரெங்கோ என்ற இடத்தில் நடந்த போரில் நெப்போலியன் மகத்தான வெற்றி பெற்றான். இந்த வெற்றியோடு அவன் பிரான்ஸ் திரும்பிய போது மக்கள் அவனை ஒரு கடவுளைப் போலப் பார்த்தார்கள். அவன் பிரான்ஸ் நாட்டின் முதல் கன்சல், ஃபர்ஸ்ட் கன்சல் ஆகஸ்ட் அறிவிக்கப்பட்டான்.